எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலீவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரது தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு மெயில், அந்த மெயிலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வரேன். எனக்கு வயசு 20 ஆகுது. கொஞ்சம் மெச்சூர்ட்னஸ் இருக்கு. பட் ஸ்டில் என்னோட வாழ்க்கையில நான் எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கிறது, எதெல்லாம் பர்சியூ பண்ணணும், அதை எப்படி பர்சியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வாழ்க்கையில என்னென்னலாம் கத்துக்கணும், அதை எப்படி கத்துக்கணும் அப்படின்றது தான் அந்த கேள்வியோட சாராம்சம். ஆனா அந்த கேள்வியில 20 வயசு அப்படின்னு மென்ஷன் பண்ணதால ஒரு விஷயத்த காமனா சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அது 20 வயசுக்கு மட்டும் இல்ல, நீங்க 70 வயசா இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து காமனான ஒரு விஷயம் தான். ஸோ வழக்கம் போல ஒரு கதை மூலமாவே சொல்லிடுவோம். ஒரு ஊர்ல வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாரு. இத்தனை நாள் வரைக்கும் அவரோட அப்பா வந்து ரன் பண்ணிட்டு இருந்த அந்த கம்பெனி இப்போ அந்த இளைஞன் கிட்ட வருது. ஏன்னா அப்பா இறந்துட்டாரு. ஸோ அப்பாக்கு அடுத்த படியா வந்து இவர்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுது. ஸோ அவர் தான் வராரு. ஸோ அவர் வந்துட்டு அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. என் அப்பா இந்த கம்பெனியை இத்தனை வருஷம் ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தாரு. என்னோட அப்பா கம்பெனி இப்போ நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்பவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை எனக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை எனக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச்சை சொல்லிட்டு, நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து இங்கே யார் எப்படி யார் இப்படி அப்படின்றதெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான டைமும் எனக்கு கிடையாது. உங்கள் எல்லாரோட ஒர்க் பிளேஸ்லேயும் டெஸ்கில் ஒரு ஃபீட்பேக் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ அதில் உங்களை பற்றியும் எழுதுங்க. இந்த ஆஃபீஸில் நான் யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும், யார்கிட்ட பக்குவமாக இருந்துக்கணும், யார்கிட்ட சரியாக பேசணும், இது மாதிரியான சில கொஸ்டின்ஸும் அந்த ஃபீட்பேக் ஷீட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்குமே நேர விரயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி சில ஐடியா இருக்கும். ஸோ உங்களோட ஐடியாஸையும் நான் மதிக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஃபீட்பேக் ஷீட்டை எல்லாருமே ஃபில் பண்ணி என்னோட டேபிளுக்கு ஈவினிங் 6 o'clock என்னோட டேபிள் அது இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு அந்த பேச்சை வந்து அவர் முடிச்சு வைக்கிறார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட ஃபீட்பேக் ஷீட்டை வந்து எழுதுறாங்க. சிலர்லாம் வந்து கலர் கலராக பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறாங்க, இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களாமா. சரி பண்ணிட்டு போட்டோம். ஸோ என்னென்னவோ எழுதியிருக்காங்க. எல்லா ஷீட்டும் வருது. ஒரு 6 மணிக்கு உள்ளேயே வந்து அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாரோட ஃபீட்பேக் ஷீட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த மனுஷன் அன்னைக்கு ஃபுல்லாக மாங்குன்னு சொல்லிட்டு அம்புட்டையும் படிக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் காமனாக வந்து தெரிய வருது. ஸோ இந்த ஆஃபீஸில் எல்லாருமே நல்லா தான் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லார்கிட்டையும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எல்லாரோட லெட்டர்லையுமே ஒரே ஒரு மனுஷனை பற்றி மட்டும் அதிகமாக எழுதியிருக்கு. அவரை பற்றி நிறைய நெகட்டிவ் எழுதியிருக்கு. ஏன்னா அவர் பெருசாக யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு டவுட்டை போய் கேட்டால் கூட அதை இப்படி பண்ணு, அதுலேருந்து தெரிஞ்சுட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாரே தவிர அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டார். எங்கே கற்றுக்கணும் அதை மட்டும்தான் கைட் பண்ணுவாரே தவிர அவர் அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு. யார் இது? எல்லார் லெட்டரையும் அவரை பற்றி ஒரு விஷயத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நபர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவராக இருப்பாரோ? ஏன்னா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவர் பேரை மட்டும் சொல்கிறாங்க. கற்று தரமாட்டிருக்காரு, சொல்லியே தரமாட்டிருக்காரு, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்களே, அவ்வளோ மோசமான நபரா அப்படின்ற மாதிரி அவரோட டீட்டெயிலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணுறப்ப இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்னும் 2 நாளில் அந்த மனுஷன் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ ரிட்டையர் ஆக போகிற மனுஷங்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம கோவத்தை காட்டணுமா, இல்லை அவர்கிட்ட இதை பற்றி சொல்லலாமா வேணாமான்ற டயலமோ இவருக்கே வருது. இப்போ போகிற டைமில் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, அவர் தான் 2 நாளில் போயிட போகிறாரு. பட் இருந்தாலுமே அவரை பற்றி இப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்குன்ற விஷயமே அவருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறார். சரி, ஓகே, நம்ம தானே இப்போ இந்த கம்பெனியோட சிஇஓ, நம்ம எடுக்கிறது தானே டெசிஷன், நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவரையே கூப்பிட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோன்ற மாதிரி இவர் டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டேவும் வருது. நெக்ஸ்ட் டே வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த கன்சர்ன், அதாவது அந்த லெட்டர்ஸ்ல எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா ஒரு நபர், அந்த நபரை கூப்பிட்டு பேசுறாரு. சார், இந்த மாதிரி வந்து எனக்கு உங்களை நல்லா தெரியும், அப்பாவும் உங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பட் நேற்று ஃபீட்பேக் ஃபார்ம் வாங்குறப்ப எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்தையும் எழுதியிருக்காங்க சார். இந்த மாதிரி வந்து நீங்க யாருக்கும் பெருசா எதையும் சொல்லி தர மாட்டீங்களா, எதையும் கத்துலாம் தர மாட்டீங்களா, ஸோ ரொம்ப மோசமா எழுதியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவர் சிரிக்கிறாரு. சரி, பரவாயில்லப்பா, அதுல என்ன இருக்கு, ஏன்னா இங்க வந்து 2 பேர் மேனேஜரா இருக்கிறோம், நான் இன்னொரு நபர் இருக்கோம்.
ஸோ அதனால அந்த நபருங்களோட டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து நான் அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. தப்பா எடுத்துக்காதீங்க சார், அந்த டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, உங்க டீம் மெம்பர்ஸே இதை தான் ஃபீட்பேக்காக எழுதியிருக்காங்க. உங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே உங்க பேரை குறிப்பிட்டு அவர் எங்களுக்கு பெருசா கற்றுக் கொடுக்கறதே கிடையாது, எந்த டவுட்டுமே கிளியர் பண்ண மாட்டாரு, எதையாவது ரெஃபர் பண்ணிக்கன்னு சொல்லுவாரே தவிர அவராக எங்களுக்கு கைட் பண்ணது கிடையாது அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க அப்படின்னும் அவர் ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருக்கிறாரு. சார் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா? என் டீமும் சரி என்னோட ஆப்போனன்ட் டீமும் சரி என்னை இப்படி நினச்சது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் ஓகே, அவங்க அப்படி நினைக்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க என் கூட பழகலை, பேசலை. பட் என் டீம் என்கிட்ட பழகி பேசி அவங்க ஏன் நான் இப்படி நடந்துட்டுருக்கேன் அப்படின்றது தெரியாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. நான் இன்னும் 2 நாளில் ரிட்டையர் ஆக போகிறேன் சார். ஸோ இந்த பேரோட நான் போகிறதுக்கு விரும்பலை. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா? நாளைக்கு எப்படியும் வீக்கெண்டு தான் சார். ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு உதவி பண்ணுறீங்களா? என்னோட டீமுக்கும் என்னோட ஆப்போனன்ட் டீமுக்கும் ஒரு ப்ரோக்ராம் மட்டும் அசைன் பண்ணுங்கள் சார். ஸோ அதை எவ்வளோ நேரத்தில் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு புரிய வரும் சார், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. இவர் சொல்றதுலயும் ஏதோ ஒரு வகையில சூட்சமம் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சிஇஓவும் நினைக்கிறாரு. சரி ஓகே, அதனால என்ன, நான் ஒரு ப்ரோக்ராம் அசைன் பண்றேன் 2 டீமுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சரி எல்லாருக்கும்லாம் வேண்டாம், எதுக்கு எல்லாரும் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ பண்ற மாதிரி இருக்கணும்? யாராவது ரேண்டமா நீங்களே பிக் பண்ணீங்க சார். என் டீம்ல இருந்து ஒரு ரேண்டமா ஒரு பர்சனை பிக் பண்ணுங்க, அவர் டீம்ல இருந்து ரேண்டமா ஒரு பர்சனை நீங்களே பிக் பண்ணுங்க. நான் எதுவும் சொல்லலை, நீங்களே ரேண்டமா பிக் பண்ணுங்க, யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க விருப்பம். என் டீம்லயும் அதே மாதிரி தான், அவர் டீம்லயும் அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி பரவாயில்ல, இவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு, சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாரு. அதே மாதிரி அந்த டேவும் வருது. ஸோ இவரோட டீம்ல இருந்து ஒரு கேர்ளை வந்து பிக் பண்றாங்க, அவரோட டீம்ல இருந்து ஒரு பாயை வந்து பிக் பண்றாங்க. சரி ஓகே, ப்ரோக்ராம் கொடுத்துட்றாங்க, ப்ரோக்ராம் அசைன் ஆயிடுச்சு. 2 டீமும் இப்போ வந்து அது வந்து ஒர்க் பண்ணணும். இவர் வராரு, அந்த கேர்ளுக்கு பக்கத்துல சேர் போட்டு உட்கார்றாரு, கால் மேல கால் போட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கு எதுவுமே சொல்லி தரல, ஹெல்ப்பும் பண்ணல. அந்த பொண்ணு பாட்டுல தனியா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. 2வதா அந்த டீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாய்க்கு பக்கத்துல அங்க ஒரு ஆப்போனன்ட் மேனேஜர் இருக்கிறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மேனேஜரா அடிக்கடிக்கு வராரு, எட்டி பாக்குறாரு, ஓகே நல்லா பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுக்கும் நடுவுல டவுட் வருது, இவன் போய் அவங்க மேனேஜர் கிட்ட ஏதோ கேட்டுட்டு வரான். பட் இந்த பொண்ணு அது உட்காந்த இடத்துல இருந்து எழுஞ்சிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாண்டி போயின்னு இருக்கு, அந்த பொண்ணு எழுஞ்சிக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள அந்த பையன் வந்து ஒரு 10-15 வாட்டி எழுஞ்சு போயிருப்பான். அவனோட ஃபைலை எடுத்துட்டு போய் காட்டுறது, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய் காட்டுறது, அதுல வட்டம் போட்டுலாம் வருவான், மார்க்லாம் பண்ணிட்டு வருவான், ஹைலைட்லாம் பண்ணிட்டு வருவான், என்னென்னவோ பண்ணிட்டு வருவான் உட்காருவான், ஒர்க் பண்ணுவான். இவருக்கா ஒண்ணுமே புரியல, என்ன இவர் பாட்டுல கூலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அங்க அவன் அவ்வளவு பதட்டமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா ஒரு 2 மணி நேரம் ஆகுறப்ப இந்த பொண்ணு அந்த வேலையை முடிச்சிருச்சு. முடிச்சிட்டியாமா, சூப்பர்மா, நீ போயிட்டு பிரேக் எடுத்துக்க, அவ்வளவுதான், உனக்கு இன்னைக்கு வேலைலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அனுப்பிச்சும் வச்சிடறாரு. ஆனா அந்த நபர், அதாவது ஒரு நல்லா சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு நபர், அந்த நபர் டீம்ல இருந்த அந்த பர்சன் வந்து ஸ்டில் அவர் போட்டுட்டு தான் இருக்கிறான். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பாடு இல்லை, அவனும் போடுறான். இன்னைக்கு நாள் முழுக்க ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆகுது. ஃபினிஷ் ஆனோடனே இவருக்கே ஷாக் ஆயிடுது, என்னடா இது, சொல்லி தரலன்னு சொன்ன ஒரு பர்சனோட டீம்ல இருக்கிற நபர் வந்து 2 மணி நேரத்துல ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்க, நல்லா சொல்லி தர ஒரு டீம்ல இருக்கிற ஒரு நபருக்கு ஏன் 8 மணி நேரம் ஆச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த சிஇஓக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏன்னா யார் மேலே அலிகேஷன் வந்துச்சோ அவர் டீம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, யார் நல்லா ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரிவ்யூ ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்துச்சோ அந்த மனுஷனோட டீமில் வந்து இப்படி நடக்குது. சொல்லியே கொடுக்காத ஒரு டீமில் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க, இன்ச் பை இன்ச்சாக சொல்லி கொடுக்குற ஒரு டீமுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிருக்கு. இது என்ன இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது. அதே டைமில் இந்த மனுஷன் வராரு, சரி ஓகே சார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேகை மாட்டிட்டு கிளம்பாரு. இரியா எனக்கு உங்க மேல அலிகேஷன் வந்தது, அதை நான் உங்ககிட்ட சொன்னது, அதை நீங்க ப்ரூவ் பண்ணது எல்லாம் ஓகே, ஆனா இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு எனக்கு புரியல, அதை மட்டும் சொல்றீங்களா அப்படின்னும் அவர் சிரிச்சுட்டு, சரி ஓகே சார் நான் உட்காந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் தயவு செஞ்சு நீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் என் டீம் மெம்பர்ஸும் சரி பக்கத்து டீம் மெம்பர்ஸும் சரி சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சார், நான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தரல அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட உண்மைதான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க யாருமே தப்பு பண்றதுக்கே ரெடியா இல்லை சார்.
எவன் ஒருத்தன் தப்பு பண்றதுக்கே ரெடியா இல்லையோ அவன் கத்துக்கிறதுக்கும் ரெடி இல்லைன்னு தான் சார் அர்த்தம். ஸோ ஒரு தப்பை நம்மளா பண்றப்பதான் அந்த தப்பு மறுபடி வர்றப்ப இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கோம், அதை சரியா பண்ணணும்ன்ற எண்ணமும் நமக்கு வரும். ஒவ்வொரு வாட்டியும் பர்ஃபெக்டா பண்ணணும், எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது, 0 எரர் தான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பண்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கான்சியஸா இந்த இடத்துல டவுட் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ டவுட் கேட்கறதால என்ன சார் வரும்? டவுட் தான் வளருமே தவிர அதுல இருந்து சொல்யூஷன் கிடைக்காது. அது இன்னொருத்தர்கிட்ட இருந்து வர போற ஒரு சொல்யூஷன் அவனுக்குள்ள இருந்து வரல. அதனால என் டீம் மெம்பர்ஸ்க்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இதை போய் ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கே சொல்யூஷன் கிடைக்கும், இதை போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கே சொல்யூஷன் கிடைக்கும், இந்த மாதிரி தான் சொல்லுவனே தவிர அவங்க சிஸ்டம் வந்து பார்த்து இதை மாத்திக்க, இதை சரி பண்ணிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் சார். ஏன்னா ஒரு தவறு நம்ம செய்யும் போதுதான் அடுத்த முறை அந்த தவறு கிட்ட வர்றப்ப ஐயோ இது ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம், மறுபடியும் அதை தப்ப பண்ணக்கூடாது அப்படின்ற புரிதலும் நமக்கு வரும். அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் அந்த சிஇஓக்கு லைட்டா புரியுது, ஆமா இவரு சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அவங்களா செல்ஃபா ஒரு ப்ரோக்ராம டெய்லி பண்ணி பண்ணி அவங்களுக்கு மண்டேலயே பை பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் ஒரு ப்ரோக்ராம 2 மணி நேரத்துல முடிக்க முடிஞ்சு. ஆனா இந்த டீம் மெம்பர் சொல்லி தராங்க தான், இன்ச் பை இன்ச்சா சொல்லி தராங்க தான். ஆனா அது என்ன கிரியேட் பண்ணுச்சுன்னா ஒரு டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணிடுச்சு. சோ அந்த பையனால அவனால போட முடியும் தான், ஆனா ஸ்டில் தப்பாயிடுமோ அப்படின்ற எண்ணத்திலேயே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் அவன் போய் போய் டவுட் கேட்டு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிருக்கான். இந்த பொண்ணு பண்ணதும் பர்ஃபெக்டான விஷயம் தான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இத்தனை நாளாவே அது பிராக்டிஸ்ல இருந்திருக்கு. அவன் இத்தனை நாளுமே டிபெண்டன்சில இருந்ததால் தான் அன்னைக்கு ப்ரோக்ராம் அப்பயும் அந்த மேனேஜரை டிபெண்ட் பண்ணி இருந்தான் அப்படின்றத புரிய வருது. 1000 பேர் 1000 ஃபீட்பேக் சொல்லியிருந்தாலும் இவர் அவரோட தப்பை ஒத்துக்கல. கடைசியில அவர் அது ஏன் பண்ண அப்படின்றதுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷனையும் கொடுத்துட்டு போனது அந்த சிஇஓக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஃபேர்வெல் இப்படி இருக்கக்கூடாது, அது ரொம்ப நல்லா இருக்கணும். ரெண்டாவது இந்த விஷயம் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றத எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றத மாதிரி அந்த சிஇஓ டிசைட் பண்ணிக்கிறாரு. அன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை அந்த பர்சனுக்கு வந்து அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அப்பா காலத்துல இருந்தே இந்த ஆஃபீஸ்க்காக உழைச்சிருக்காரு. ஸோ அந்த மனுஷனோட சென்ட் ஆஃப் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சு ரொம்ப கோலாகலமான ஒரு சென்ட் ஆஃப் வந்து கொடுக்குறாரு. கடைசியா அவர் கிளம்பி போறப்ப, சார் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க அப்பத்துல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது அட்வைஸ் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் தான் தம்பி, நீ நேத்து பேசின ஸ்பீச் நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, நல்லாதான் இருந்துச்சு, அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கப்பா, என் அப்பாவோட கம்பெனியை நான் இப்ப ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்க தம்பி. அதுக்கு பதிலா இனிமேல் என்ன சொல்றேன்னா, எங்களோட கம்பெனியை எங்க அப்பா ரன் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப நான் ரன் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. இது எப்ப அப்பா கம்பெனி நீ உரிமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ அது உன் கம்பெனி இல்லைன்றத இன்டைரக்டா நீ சொல்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஒரு காசு அப்பா 500 ரூபாய் கொடுக்கறதுக்கும் நீயா தடவை அந்த 500 ரூபாய் சேர்த்து வைக்கிறப்பயோ இல்ல உழைச்சு உன் கைக்கு வர்றப்பையும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பா உங்ககிட்ட கொடுத்த 500 ரூபாயில எந்த ஒரு எமோஷனும் கிடையாது. ஏன்னா இது அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 500 ரூபாய். ஆனா தடவை நீயே உழைச்ச ஒரு 500 ரூபாய் இருக்குல்ல, இது பின்னாடி நிறைய வழி இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்பா. அதனால எல்லாத்தையும் உன்னோட கம்பெனியா பாரு, உன்னோட உழைப்பா பாரு, எங்களோட கம்பெனி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பி. நானுமே இதை ஏதோ ஒரு இன்டைரக்டா என் கம்பெனின்னு நினைச்சதால தான் இத்தனை வருஷம் இங்க உழைக்க எனக்கு தோணுச்சு. ஸோ அதே தான்ப்பா நான் உனக்கும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கா தோணுது, ஆமா நேற்று கான்வர்சேஷன்ல நம்ம அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் அப்படின்றத அவரும் ரியலைஸ் பண்றாரு. சரி, இந்த கதைக்கும் அந்த 20 வயசு பையன் கேட்ட கேள்விக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ் சம்பந்தம் இருக்கு. 20 வயசு மட்டும் இல்ல, இப்ப எல்லா வயசு நபர்கிட்டயும் இருக்கிற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ அவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப பயங்கரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர அது கடைசி வரைக்கும் ப்ராசஸிங்லேயே தான் இருக்கு. அப்படி ஒரு ரிசல்ட் வரவே மாட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 கடைசியில் நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் நியூஸ் பேப்பரில். ஸோ அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வந்து 10th படிக்கிறப்ப அந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கூல் ஃபஸ்ட்டே அந்த பையன் தான். அடுத்து +1 +2 படிக்கிறப்ப அந்த பையன் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டும் கூட. ஸோ அவன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பல பெருமையை தேடி கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து ஐஐடியை ஒர்க் பண்ணுறான், ஐஐடியனாவே இருக்கிறான். ஸோ நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு 6 டிஜிட் 7 டிஜிட் சேலரி அளவுக்கு அவனோட கெரியர் growth வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. சடனா குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி லாக்டவுன் பேஸ் வருது. ஸோ லாக்டவுன்ல
காசு இருக்கிறவன் மட்டும் இல்ல, காசு இல்லாதவன், அதிகமா வச்சிருக்கவன் எல்லாருமே சஃபர் ஆனாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஃபேஸ் பண்ணவே இல்ல. முறை அப்படியான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றப்ப அவனுக்கு முதல் தோல்வி நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனோட வேலையில இருந்து அவனை வெளியே அனுப்புறாங்க. ஸோ வேலையை விட்டு வெளியே வந்த அவனுக்கு வந்து இத்தனை நாள் வரைக்கும் கையில காசை பார்த்துட்டு சடனா காசே இல்லாத நிலைக்கு அவன் போறப்ப அந்த சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால அவன் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் வந்து சாப்பாட்டுல பாய்சன் வச்சு அவங்களோட ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்றான். ரெண்டாவது அவனும் அதை சாப்பிட்டுறான். ஸோ அதுல எல்லாருமே இறந்துடுறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஜெயிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினைச்சு வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வெற்றி 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 தான் இருக்கு. பேரண்ட்ஸும் அதையே தான் விரும்புறாங்க. என் பையன் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்லிக்கிறதுல மட்டும்தான் அவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க. என் பையன் ஒரு விஷயத்த பர்சியூ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்றதுல யாருமே சந்தோஷப்படுறதே கிடையாது. என் பையன் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கான், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான்னா அதை வெளியே சொல்றதே தயக்கமா தான் இருக்கு. 3 வருஷமா இங்கதான் இருக்கிறான், என்னமோ படிக்கிறேன்றான், எப்ப படிக்க போறான், என்ன பண்ண போறான்னு தெரியல, அவனை நினைச்சாலே பயமா இருக்கு, இப்படிதான் வெளியவே வந்து சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட அவன் தோத்துருவானோன்றத இவங்களே அது எப்படி சொல்றது, இவங்களே அந்த பையனுக்கு கொடுத்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பெட்டர் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தோல்வின்ற ஃபேஸையும் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. சின்ன சின்ன விஷயத்துல சொல்றேன். ஏன்னா தோல்வியே பார்க்காத பசங்க சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க மாட்டிருக்காங்க. இப்ப நிறைய ஃபேமிலி எல்லாம் பார்த்தோன்னா வைங்களேன், அந்த பசங்க நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சடனா திடீர்னு ஒரு லவ் ஃபெயிலியர் வரும். அந்த லவ் ஃபெயிலியரை கூட எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாம தப்பான டிசிஷன் எடுத்து தப்பான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. இந்த +1 +2 சாரி 10th +2 இந்த மாதிரி ரிசல்ட்லாம் வர்றப்ப ஒரு வாட்டி என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்ப பாக்குறேன், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வந்து கேஷுவலா ஹேண்டில் பண்றாங்க. தம்பி இது உனக்கு தான்ப்பா புதுசு, எப்பவுமே இந்த மாதிரி ரிசல்ட் வர்றப்ப ஒரு 10-15 கேஸ் இந்த மாதிரி தான் வரும், அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வருவாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத போப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பார்த்து பார்த்து பழகி போச்சு. தோல்வியில இருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் அடுத்த வெற்றிக்கு மூலதனமே. ஸோ இனிமேல் நீங்க என்ன பண்றீங்கன்னா சொதப்புங்க. சொதப்புறதால எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஒரு விஷயம் உனக்கு உடனே நடந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க போகுது, அவ்வளவுதானே தவிர நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆயிடவே ஆயிடாது. அப்படியே தோத்துட்டா கூட அதுல என்ன அசிங்கம் இருக்கு? 2வது முறை ஜெயிக்க போறீங்க. அது சச்சின் டெண்டுல்கரே ஆனாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 200 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக 2வது மேட்ச் என்ன 200ல இருந்து ஆரம்பிக்க போகுது கிடையாது. அந்த மேட்ச் அவர் மறுபடியும் 0ல இருந்து ஆடிதான் ஆகணும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சொதப்புங்க. சொதப்பதான் ஒரு விஷயம் கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கிற விஷயம் காலத்துக்கும் உங்களோட நினைவுல இருக்கும். அதுதான் உங்க வெற்றியை பறைசாற்றுமே தவிர, இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில ஏகப்பட்ட செருப்படிகள் வாங்கியிருக்கேன். அவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறதால தான் நான் இப்ப உட்காந்து உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுது. என்கிட்ட அனுபவமே இல்லாட்டி நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு என்னத்தையாவது எடுத்துன்னு வந்து உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இப்படி அசால்ட்டா என்னால சொல்ல முடியாதுன்னா அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு. எனக்கு வயசு கம்மியா இருக்கு, ஆனா ஏகப்பட்ட செருப்படிகள் இருக்கிறப்ப எனக்கே சின்ன வயசுல எல்லாம் தோணும், சரி ஏன்டா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, அவன் பாரு ஜாலியா இருக்கான், இவன் பாரு ஜாலியா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்ப யோசிக்கிறப்ப பார்த்தனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலயே கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்ப இப்போ எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வரப்போகுதுன்னா அதை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்ற விஷயமும் எனக்கு வந்து இன்பில்டாவே இருக்கு. சின்ன வயசுலயே பினான்சியல் கிரைசிஸ் பார்த்தாச்சு, சின்ன வயசுலயே பிரேக்கப் பார்த்தாச்சு, சின்ன வயசுலயே அப்பா இல்லாம ஒரு ஃபேமிலி எப்படி ரன் ஆகும் இதையும் பார்த்தாச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே சின்ன வயசுலயே ஃபேஸ் பண்ணிட்டதால எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்புறம் நேத்து செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னீங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி வாலண்டியரா போய் செருப்படி வாங்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து அந்த மெச்சூரிட்டியை வந்து கொடுத்துருச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருக்க 20 வயசு நபராகட்டும் இல்ல 70 வயசு நபராகட்டும் இல்ல அதுக்கு மேல இருக்கிற யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம். ஸோ உங்கள யாராவது இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது சொதப்பிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ அதுக்காகலாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு விஷயத்த தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். அப்படி கத்துக்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே மறக்காது. அது காலம் ஃபுல்லா உங்க கூட வரப்போகுது. ஒரு வெற்றியை மட்டுமே டார்கெட்டா வச்சு அது பின்னாடி மட்டுமே ஓடிட்டே இருக்காதீங்க. அதுக்கு நடுவுல வர ஒவ்வொரு தோல்வியுமே அந்த வெற்றிக்கு உங்களை பக்கத்துல கொண்டு போய் வைக்க போகுது அப்படின்றத எப்பவுமே மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. ஒரு இடத்துல தோத்துட்டதால அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிடணும், இதுக்கப்புறம் இதை ட்ரையே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்துல சொதப்புறீங்களா, முன்னாடி 0ல இருந்திருப்பீங்க, இப்போ ஒரு 15% வந்திருப்பீங்க. 2வது முறை சொதப்புறீங்களா, முதல்ல 15ல இருந்திருப்பீங்க, இப்ப வந்து 50%க்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சொதப்பல்லையும் நீங்க கொஞ்சம் பெட்டரா ஆகி தான் சொதப்பி இருப்பீங்களே தவிர நீங்க 0 இடத்துல
இடத்துக்கு மறுபடி போல. ஸோ அதனால நீங்க எப்பவுமே கான்சியஸா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் சொதப்ப தான் நான் முன்னேறிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ சொதப்பறதுக்கு ரெடியா இரு தம்பி. தம்பிக்கு மட்டும் இல்ல, இத கேள்வியை யார் யார் மண்டைக்குள்ளலாம் ஓடிட்டு இருந்தோ அம்பிட்டு பயலுக்கும் இதை நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். ஐ ஹோப் இன்னைக்கான இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இயங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதுலாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும் தான். இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.